ஸோ நம்ம ஒரு தியரி இருக்குது, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயம் நம்ம முன்னாடி இருந்ததுன்னா அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது மனிதனுடைய இயல்பு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியானதுனால இந்த சப்ளை ஹேஸ் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். முன்னாடி கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சேவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இப்போ என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ எதுக்கு சேவ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்கலாமே, மேபி இட்ஸ் ஃபன். சில பேர் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுத்தும் மொத்த பணத்தையும் ஒரே இதுலேயும் போட்டுடுறாங்க. நீங்கள் ட்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கா? பொருளாதார நிலை, எக்கனாமிக் சுச்சுவேஷன், அங்கே இருக்கிறவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்ப ஹை. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப 15 மடங்கு 10 மடங்கு இன்கம். ஸோ அவங்களோட அங்கே இருக்கிற ப்ராஸ்பரிட்டி, வெல்த், இதெல்லாம் நம்மளோட பல மடங்கு அதிகம். குளோபலாக இருக்கிற கம்பெனிஸில் இப்போ இங்கேயே நிறைய கம்பெனிஸ் அங்கே லிஸ்ட் ஆகி அங்கே ஐபிஓ போகிறாங்க. டெக்னாலஜி கம்பெனிஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட். அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அப்போ நான் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன்? வாட் இஸ் த ஆட்ஸ் ஆஃப் வின்னிங் எவ்ரி பெட்? ஒரு கேசினோ போனோம்னா ஒரு 10 வாட்டி ஒரு இதில் பெட் பண்ணோம்னா யூ வில் வின் ஒன்லி 4 out of 10 times. 6 times த ஹவுஸ் வின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கேசினோ நடத்துகிற ஹவுஸ் வின்ஸ். அதனால தான் நீங்கள் கேசினோலேருந்து வெளில வரப்போ எப்போதும் உங்ககிட்ட பைசா இருக்காது. சிஸ்டமேட்டிக்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ மொத்த அமௌண்ட்டையும் ஒன்றா எடுக்காமல் உங்கள் செட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த் ஆன் மந்த் ஒரு செட் அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி மறுபடியும்? மிஸ்டர் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் இருக்கார், பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெண்டிங் கல்ச்சர் பற்றி பார்க்குறோம். இப்போது ஒரு யூஸ்வலாகவே சவுத் வந்து ஒரு டிக்கேடு முன்னாடி வரைக்கும் இந்த கன்சர்வேட்டிவ் மென்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃப்ரூகாலிட்டி இன் ஸ்பெண்டிங், எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நெசசிட்டி வர்சஸ் லக்ஸுரிக்கான டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப கிளியராக இருந்தது ஒரு டிக்கேடு முன்னாடி வரைக்கும். இப்போது எவ்ரி திங் ஹஸ் பிகம் அ நெசசிட்டிங்கிற மாதிரி லக்ஸுரியஸ் பொருளை கூட நம்ம நெசசிட்டியாக வாங்குகிறோம். ஸோ அப்போது அந்த ஸ்பெண்டிங் கல்ச்சர் ரொம்ப அதிகமாகும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு காமன் மேனாக நான் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த எக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணுமா கம்மி பண்ணுமா? இன்னும் லைக் எனிதிங் எதுலேயுமே ஒரு பேலன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓவராக சேவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் அது ஒரு விதமான தேக்க நிலை, அது ஒரு ஸ்லோ டவுன் மாதிரி ஆகிடும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணாலும் அது ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த எக்கானமிஸில் எந்த எக்கானமியில் ரைட் பேலன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ் அந்த ரெண்டு இருக்கோ அந்த எக்கானமி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல், ஒரு டூ மச் வாலடைலிட்டி ரொம்ப இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகமாக இல்லாமல் போயிட்டுருக்கோம். நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா இஸ் நியூ டு கன்சியூமரிசம். நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டு பார்த்தாலும் சரி, ஆசியாவில் மற்ற நாடுகளில் போய் பார்த்தீங்களாலும் சரி, நம்மளுடைய கன்சியூமரிசம் வந்து கம்மி தான், குறைவாகத்தான் இருக்குது. ஆனாலும் கடந்த 10-15 வருடங்களில் இன்னும் நம்ம நிறைய இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கணும். இது எதனாலன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் நியூ செக்டர்ஸ் வந்திருக்குது. இப்போ ரீட்டெயில் செக்டர்னு ஒன்று இருக்குது. மாடர்ன் ரீட்டெயிலுங்கிறது முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சருங்கிற ஒரு மால் தான் ரீட்டெயில் மால். அதுவே நிறைய பேர் போக மாட்டாங்க. அதுலேயும் நிறைய கடைகளும் இருக்காது, ஒரு லிமிட்டட் நம்பர் தான் போயிட்டு வருவாங்க, ஷாப்பிங் போக மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லொக்காலிட்டிக்கு ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் ஷாப்பிங்கும் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, ஈட்டிங் அவுட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய ஆயிடுச்சு. முதல்ல இது சென்னையில் இல்லாமல் பாம்பே, டெல்லி மாதிரி சென்னையை விட பெருநகரங்களில் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. இப்போ சென்னை மாதிரி நகரங்கள்லையும் சென்னையை விட சின்ன நகரங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மாடர்ன் ரீட்டைல். இது ரொம்ப ஸோ இந்த அவைலபிலிட்டி இஸ் நவ் இம்ப்ரூவ்டு. ஸோ நம்ம ஒரு தியரி இருக்குது, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம முன்னாடி இருந்ததுன்னா அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது மனிதனோட இயல்பு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியானதுனால இந்த சப்ளை ஹேஸ் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். முன்னாடி கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சேவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இப்போ என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ எதுக்கு சேவ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்கலாமே, மேபி இட்ஸ் ஃபன், மேபி இட் வில் கிவ் மீ மோர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. அது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் வந்துட்டு முன்ன மாதிரியான நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு டிவிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் ஆட்டிடியூட் இப்போ குறைந்து போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் இப்போ நார்த்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க, நம்ம போய் அங்கே செட்டில் ஆகிறோம், ஒர்க் பண்ணுறோம். நிறைய கல்ச்சுரல் மிக்ஸ் இதாகிருக்கு. எவ்ரி சிட்டி ஹஸ் பிகம் வெரி காஸ்மோபாலிட்டன், மிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சு.
இப்படி இருக்கிறப்ப இந்த எக்ஸ்போஷரில் என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்மளும் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுதான் அது சொசைட்டல் லெவலில் இது ஆகுது. ஸோ இப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் போனீங்களோ, பெங்களூருக்கும் பூனாவும் போனோம்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இங்கே இருக்கிற பிட்ஸா கடை தான் அங்கேயும் இருக்குது, அங்கே இருக்கிற ரீட்டைல் கடைகள் தான் இங்கேயும் இருக்குது. எல்லாமே இப்போ பேன் நேஷ்னல் ரீட்டைல் செயின்ஸ் கம். இந்த ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இஸ் விசிபிள். ஓகே, இந்த டாலருக்கும் இதுக்கும் இந்தியா இந்த கன்வர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இல்லையா? அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் படிக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த டாப் வொலாட்டைல் இதுவாக இருந்ததுன்னு ஒரு சார்ட் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறதுலையே அவங்களோட க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூவில் தான் யூகேவும் யூரோப்பும் இருக்குது. ஸோ அவங்க தான் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் எக்கானமி இப்போ இருக்கிற மாதிரி, மேபி நாட் த ரைட் வேர்ட்ஸ், பட் அவங்க கொஞ்சம் வொலாட்டைலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க கரன்சி மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஒன்று வந்துட்டு இப்போ இருக்கிற க்ரோத்து ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுடைய பாஸ்ட் க்ரோத் அண்ட் இப்போ இருக்கிற பொருளாதார நிலை, எக்கனாமிக் சுச்சுவேஷன். அங்கே இருக்கிறவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்ப ஹை. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப 15 மடங்கு 10 மடங்கு இன்கம். ஸோ அவங்களோட அங்கே இருக்கிற ப்ராஸ்பரிட்டி, வெல்த், இதெல்லாம் நம்மளோட பல மடங்கு அதிகம். அது ஒன்று. ஸோ அவங்களுடைய சுச்சுவேஷன் இஸ் வெரி ஹை லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுடைய பாப்புலேஷன் க்ரோத். மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ் தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் ஏஷியாலையும் கூட நிறையா கண்ட்ரீஸில் இப்போ பாப்புலேஷன் க்ரோத் இஸ் ஹிட் 0 லிட்ரலி. இன் சம் பிளேசஸில் நெகட்டிவ் இதுலேயும் இருக்குது. இது ஒரு தேக்க நிலையை தான் கொடுக்கும், இது ஒரு ஸ்லோ டவுன் கொடுக்கும். இதனால் அந்த எக்கானமி ரொம்ப வீக்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட அங்கே பெரிய கம்பெனிகள் இருக்குது, பெரிய பெரிய உலக பொருளாதாரத்தில் குளோபல் கம்பெனிஸ், பெரிய பங்கு வகிக்கிற நிறுவனங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸும் வெல் இவால்வ்டு கவர்மெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்படி இது ஒரு நிலைமை. நான் இதுக்கும் கரன்சிக்கும் டைரக்ட் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது சப்ஜெக்ட். இருந்தாலும் சொல்கிறேன். உலக குளோபல் ட்ரேட்னு சொல்கிறோம், வர்த்தக பரிமாற்றம். இப்படிங்கிறதுல யார் கன்சியூம் பண்ணுறா, யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வெஸ்டர்ன் வேர்ல்டு இஸ் கன்சியூமிங், டெவலப்பிங் வேர்ல்டு அப்படிங்கிறது அதுக்கு சப்ளை பண்ணுறாங்க. சைனா இஸ் சப்ளைங் டு யூஎஸ், இந்தியா இஸ் சப்ளைங் டு யூஎஸ். ஸோ நம்ம வந்துட்டு அவங்க கூட ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ட்ரேட் சர்ப்ளஸ்னால் நம்ம ஏற்றுமதி பண்ணுறது நம்ம அவங்கள்ட்ட இறக்குமதி பண்ணுறதை விட அதிகமாக இருக்குது. அப்படின்னா நம்மக்கிட்ட டாலர் கொடுத்துருவாங்க. இந்த டாலரை நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அவங்க அதே பொருளாதாரங்களில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற டாலர் பாண்ட்ஸ், டாலர் ட்ரெஷரி பில்ஸ், இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் மாதிரி. நீங்கள் அவங்களுக்கு பொருள் கொடுக்கலாம், அவங்க பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை மறுபடியும் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது. இது ஒரு நிலைமை. அதுலேயும் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் என்ன இருக்குன்னா, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட சர்ப்ளஸ் இருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸ் கூட நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. இது எதனால நம்ம நிறைய ஆயில், பெட்ரோல், டீசல் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெட்டாக பார்த்தோம்னா நமக்கு ட்ரேட் டெஃபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இல்லை ட்ரேட் டெஃபிசிட் தான் இருக்குது. அதாவது நமக்கு டாலர் வேணும், நமக்கு வேணுங்கிற பொருட்கள் நம்ம வாங்கணும்னா நமக்கு டாலர் வேணும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ட்ரியில் டாலருடைய டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் டாலரோட சப்ளை. ஸோ டாலர் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ருப்பி. இந்த நிலைமை மாறணும் எப்போன்னா, நம்மளுடைய ஏற்றுமதி நம்மளுடைய இறக்குமதியை விட அதிகமாகணும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ங்கிற சுச்சுவேஷன்லேருந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸுங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது மாறும். சைனா ஆல்ரெடி மாறிடுச்சு. சைனா வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸில் இருக்காங்க. இந்தியா ஒரு காலத்தில் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து 4% ஆஃப் ஜிடிபி, 5% ஆஃப் ஜிடிபின்னு இருந்தது. பொருளாதாரத்தில் ஒரு 5% நம்மளுடைய தட்டுப்பாடு, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இப்போ கிட்டத்தட்ட 1%க்கு வந்துருச்சு, 0.5%, 1%. என்னுடைய ஒரு கணிப்பில் நம்பிக்கையில் என்னென்னா, அடுத்த 5-10 வருடங்களில் நம்மளுடைய இது கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியன் ருப்பியோடைய வேல்யூ
இவ்வளவு கம்மியாகாது, ரெடியூஸ் ஆகாதுங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும், அது கரெக்டான ஃபண்டாக இல்லையான்னு சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனிக்கு நல்ல கம்பெனியாக அதில் பெட் பண்ணலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கல, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேல்யூவேஷனை விட 100 crores இன்றைக்கி ரெவென்யூ பண்ணுற கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக? உங்களோட மெட்ரிக் என்ன? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. ஒரு இதுதான் ஃபார்முலான்னு ஒரு ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை. ரெண்டுமே ஒர்க் பண்ணும். சில சமயம் ரொம்ப சின்ன கம்பெனிஸ் ரெவென்யூஸ் இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது. அப்படிங்கிற கம்பெனிஸும் வளர்ந்து பெரிய கம்பெனிஸாகவும் பெரிய முதலீடுகள் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்ட் கம்பெனியும் ஒரு கன்சியூமர் டியூரபிள் கம்பெனியும் ஸ்டார்ட் செய்கிறப்ப மிகவும் சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதனால் டு பெட் வென் பிஸ்னஸ் இஸ் ஸ்மால் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டெசிஷன். பட் அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி வளருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கணும், ஒரு ஐடியா இருக்கணும். அது கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் செய்து பார்க்கணும். இது வளர்ந்ததுன்னா நம்ம என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். சில சமயம் இந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஐடியா ஸ்டேஜிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாகணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு. இது லிஸ்டட் கம்பெனி, அதாவது பப்ளிக் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ப்ரைவேட் எக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த அனுமானம் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் பப்ளிக் மார்க்கெட்டில் எவ்ரி நவ் அண்ட் தென் யூ ஹாவ் டு டேக் சச் டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஜொமேட்டோ, ஸ்விக்கி என்ற நிறுவனங்கள்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அதுங்கெல்லாம் ப்ராஃபிட் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுத்து இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் வளருமா, வளர்ந்தால் பிற்காலத்தில் ப்ராஃபிட் செய்வார்களா, அப்படி ப்ராஃபிட் செய்தாங்கன்னா அது பங்குகள் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமாங்கிறதுக்கு இப்போ நீங்கள் முடிவு எடுத்தாகணும். இது பெட்டிங் ஆன் அன் ஐடியான்னு சொல்லுவோம். இதுக்கு ப்ரூஃப் இல்லை உங்களுக்கு கையில் ஆல்ரெடி. ஆனால் ஒரு நீங்கள் ஒரு எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு இந்த மாதிரியும் யோசிக்க வேண்டியிருக்கும். நல்ல இன்வெஸ்டருங்கிறவர் ரெண்டு விதமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சிலர் வந்துட்டு எனக்கு ரெவென்யூஸ் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும், அப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு விடாப்பிடியாக இருப்பாங்க. ஸ்டப்பர்ன் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. சிலர் நான் புது ஐடியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், பரவாயில்லை அது பைசா எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு டெசிஷன்ஸும் இருப்பாங்க. நான் 70-30 சொல்லுவேன். குட் மேனேஜர் கேன் டூ பேலன்ஸ் ஆஃப் 70% எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸஸ், ஆல்ரெடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற பிஸ்னஸஸ் எல்லாம் 70-80% அதில் இன்வெஸ்ட் பண்ணி 20% ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இது எடுக்கலைன்னா முதலீடுங்கிறது ஒரு ட்ரை ஆகிடும், சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்த ரிஸ்க் எடுத்தால் தான் நிறையா ரிட்டர்ன். ஆமாம். நைஸ். இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தாவோட பழைய காலத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கலாக அந்த ஷேர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு போர்டு ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஒரு சொல்லணும், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதோட கட் காப்பிலாம் இருக்கும். இப்போ எல்லார் கையிலையும் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸுங்கிற மாதிரி மொபைல்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுனால எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட், அதோட புரிதல் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஷேராவது வாங்கணும். கிட்டத்தட்ட 20-21 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. இது சில பேர் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுத்தும் மொத்த பணத்தையும் ஒரே இதுலேயும் போட்டுடுறாங்க. ரைட், நீங்கள் ட்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கா? இல்லை, முந்தைய காலத்தில் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பங்குகளை வாங்கினாங்கன்னா அதை நிறைய நாட்கள் வைத்திருப்பார்கள். வாங்குறதே 10-20 வருஷத்துக்கு தான். எதுனால அந்த அண்டர்லையிங் பிஸ்னஸுடைய வளர்ச்சியில் பங்கு என்பதே பங்கு பெறறதுக்கு தான். எதில் பங்கு பெறும்? அந்த அண்டர்லையிங் பிஸ்னஸோடைய வளர்ச்சியில். ஆமாம், வளர்ச்சியில் பங்கு பண்ணணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். ஸோ அது முன்னாடி எல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த கடந்த காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பங்கு நிறுவனத்தின் வளர்ச்சியில் இல்லை, பங்கு சந்தையில் அது வாங்கி விற்றோம்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இது ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டு. இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் இப்போவும் பங்குகள் வாங்கி 5 வருடங்கள் 10 வருடங்கள் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் 1 வருடம் 2 வருடம் வச்சுப்பாங்க. சில நாள் 1 நாள் தான் வச்சுக்கிறாங்க, 2 நாள் தான் வாங்கி அவங்களாம் ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம், ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லா விதமான மக்களும் இருக்காங்க சந்தையில். ப்ரொப்போர்ஷன் எனக்கு நம்ம இந்த ரீசெண்ட் டயத்தில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இவங்க நிறையா ஆன மாதிரி இருக்குது.
இது இந்த 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 மைண்ட் செட் எதனால் வருதுன்னா, பங்கு சந்தைங்கிறது ஏதோ குறைவான சமயத்தில் அதிகமாக பைசா பண்ணக்கூடிய ஒரு இடம், ஹார்ஸ் ரேஸ் மாதிரி ஒரு betting இடங்கிற மாதிரி மாதிரியான ஒரு கேசினோ, ஒரு பெட்டிங் பிளேஸ், ஒரு சூதாட்டம் நடக்கிற மாதிரியான ஒரு இடங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுனாலையும் எளிதாக வாங்கி விற்க முடியுங்கிற நிலைமை. முன்னாடி வாங்கணும்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர் கால் பண்ணி ஒரு ஆர்டர் அவங்க போய் ஃபிசிக்கலாக போவாங்க, அங்கே அந்த ரிங்கில் போய் வாங்கிட்டு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே 10 நாள் ஆகிடும். பணம் கொடுத்து பங்குகளை வாங்கி உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு 1 மாதம் ஆகும். இப்போ என்னென்னா, வாங்கின அடுத்த 2வது நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்துடுது. இந்த டெக்னாலஜி ஹேஸ் ரெடியூஸ்டு தி ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணதில் இப்போ ஸ்பெக்குலேஷன் தான் அதிகமாகிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம் ஆகலை. இதனால தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், நிறைய 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் மேக்கிங் லாஸஸ். செபியே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 95% பங்குச்சந்தை பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் நாட் மேக்கிங் மணி. அப்படி இது எதனாலனா, ஷார்ட் டேர்மில் எப்படியாவது வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறவங்க ஒரு மெத்தட். பங்குச்சந்தையில் போனால் என்னமோ ஃப்ரீயாக அங்கே பைசா கிடைப்பதை போலவும், யார் வேணாலும் போய் எடுத்துக்கொண்டு வந்துடலாம் போலவும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இது மாறணும். அங்கே ஃப்ரீயாக மணி பைசா இல்லை. பங்கு பெற நிறுவனங்களின் வளர்ச்சியில் பங்கு பெறணுங்கிறதுக்காக தான் பங்கு சந்தையை வர, பங்கு சந்தையில் போய் பைசா போட்டு எடுக்கிறதுங்கிறது கிடையாது. தினம் 1 மணி நேரம் ஹாபியாகவே ஆகிடுச்சு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க நிறைய பேர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி 1 ஹவர் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? போடுவேன், அடுத்த நாள் எடுப்பேன், போடுவேன், அடுத்த நாள் எடுப்பேன் அப்படின்னா, இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதுவும் ஒரு பபிள் மாதிரி ஆகி இதால் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதிகமாக இருக்கா? டெஃபினட்டாக. இது ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் இந்திய பங்குச்சந்தை ட்ரேடர்ஸ் அதில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு யார் இதில் பைசா பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள், இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இதை ட்ரேடிங்லேயே நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, பெட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, டெரிவேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுற வெளிநாட்டு நிறுவனங்கள் இதில் அதிக பைசா பண்ணியிருக்காங்க. உள்ளூர் முதலீட்டாளர்கள்னு சொல்லக்கூடாது, அவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து எல்லா பைசாவும் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் பைசா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் செய்வாங்கங்கிறது ஒரு நிலைமை. அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறதோ இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதோ ஒரு திருப்பி ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகும்போது மறுபடியும் அது 10 வருஷம் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ரிஸ்க் இருக்குது. அதனால தான் இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸில் செபி போன்ற ரெகுலேட்டர்ஸ்லாம் இதை எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்தணும், இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ளோஸ், இப்போ இத்தனை வருமானம் இருக்கிறவர்கள் தான் பங்கு சந்தையில் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு ஒரு 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 ரெகுலேஷன் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எதனாலன்னா, குறைந்த வருமானம் உள்ளவர்கள் பங்கு சந்தையில் போய் மாட்டிக்கொண்டு லாஸ் செய்வதற்கான வாய்ப்புகளை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரெகுலேட்டர் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி த ஸ்டெப்ஸ் ஆர் பீயிங் டேக்கன். இப்போ வருங்காலத்தில் பார்க்கணும் எந்த அளவுக்கு இது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நீங்கள் திருப்பி இதில் ப்ராஃபிட் வர்றவங்க எல்லாமே வெளிநாட்டு தான் சொல்கிறீங்க இல்லையா? அண்ட் நீங்களும் முன்னாடி சொல்லிக்கும் போது நிறைய குளோபலாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர்லாம் கிடச்சிதுறேன். நீங்கள் என்ன பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க? அண்ட் இப்போ நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் மூலியமோ ஜெரோதா மூலியமோ நான் வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டாக் வாங்குகிறேன் இல்லையா? குளோபலாக இருக்கிற கம்பெனிஸில் இப்போ இங்கேயே நிறைய கம்பெனிஸ் அங்கே லிஸ்ட் ஆகி அங்கே ஐபிஓ போகிறாங்க. டெக்னாலஜி கம்பெனிஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட். அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அப்போ நான் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா பார்க்கணும்? இல்லை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இந்தியன்னா, தே பிளான் ஃபார் தர் ஃப்யூச்சர், ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர். இன்றைக்கி நான் 30-40 வயசு இருக்கேன்னா, 60-70 வயசில் நான் ரிட்டையர் ஆனேன்னா, அப்போ எனக்கு என்ன ஒரு கார்பஸ் வேணும், என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இருக்கணும் எனக்கு, அந்த முதலீடு இருந்தாலும் பிற்காலம் 70-80 வயதில் நான் எப்படி வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கோல்ஸ் இருக்குது அங்கே. அது வருஷக்கணக்கில் நிறுவனங்கள் அதை எஜுகேட் பண்ணி அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லி அது அவங்க இப்போ உள் மனசில் பதிஞ்சிடுச்சு. இந்தியாவில் அது ஒன்றும் பதியலைன்னு நினைக்கிறேன். இப்போ வரவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறதில்ல. இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் தான் திங்க் பண்ணுறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 4 வருடங்களுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை, அதே வித்ட்ரா பண்ணிடுறாங்க.
10 வருடம் வச்சுருக்கேன், 15 வருடமாக வச்சுருக்கேன், 20 வருடமாக வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் குறைவு. அப்படி வைத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய செல்வம் நல்லா வளர்ந்துருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளர்ந்துருக்கும். இது எதனாலனா மேபி நீட்ஸ் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்கலாம். சிலருக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஸ்பெண்டிங் இருக்குது, அது இருக்கலாம். இது எதனால் அது, ஆனால் அது அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது ஓகே. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்ணி கொடுக்குற பைசாவை இப்போயே வித்ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த ஒரு நிலைப்பாடு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு இந்தியன் முதலீட்டாளர்களுக்கும் வெளிநாட்டு முதலும் ஒரு க்ரூஷியல் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, முன்னெல்லாம் வந்து 60, 70, 80 தான் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. 80 குறைஞ்சி இப்போ தான் 60, 70 வரைக்கும் வந்துருக்கு. 60 இஸ் காமன். இப்போது நீங்கள் எந்த 20s இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா கூட, இப்போ நான் மில்லினியல் தான், என்ன கேட்டாலே 45, 50ன்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட், 50 ரிட்டையர் ஆகிடணும். ரைட், சில ஹெல்த் இஷ்யூஸ்க்குலாம் 50க்கு அப்புறம் இருக்கிறமானலாம் கொஸ்டின் வருங்கிற மாதிரிலாம் கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் 20s இருக்கிற புதுசாக வேலைக்கு வரவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 30ல் நான் ரிட்டையர் ஆனோம், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய ஜூனியர்ஸே வந்து கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சா கூட ஓலாவில் கார் வாங்கி தே ட்ரை பிஸ்னஸ் parallel, ரைட்? அண்ட் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு மேக் குவிக் மனி, இல்லையா? அப்போ அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ டு பி ஆம்பிஷியஸ் இஸ் நாட் அ க்ரைம். நான் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். பைசா எல்லோரும் நல்லா பைசா சம்பாதிக்கணும் குறிக்கோளோடு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் தான். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதும் தவறில்லை. இப்போ சம்பளம் வாங்குகிறோம், அதில் ஒரு சைடில் ஒரு கார் வாங்கி ஓட்டுறோங்கிறதும் ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒன்று தான், அந்த பிஸ்னஸ் பேஸ்ட் டெசிஷன்ஸ் பண்ணோம்னா தவறில்லை. பங்கு சந்தைன்னு வர்றப்ப தான் அது தவறாயிடுது. இது எதனாலன்னா, அது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே ஒரு சந்தை ஃபுல்லாக பைசாவை கொட்டி வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிற சந்தை கிடையாது. அங்கே ஒரு டெசிஷனுக்கும் நீங்கள் பைசாவை பண்ணவும் முடியும், லூஸ் பண்ணவும் பண்ண முடியும். ஸோ அது வேறு ஒரு சந்தை. அங்கே உங்களுடைய ஆட்ஸ் ஆஃப் வின்னிங்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ஆட்ஸ் ஆஃப் வின்னிங் எவ்ரி பெட்? ஒரு கேசினோ போனோம்னா ஒரு 10 வாட்டி ஒரு இதில் பெட் பண்ணோம்னா யூ வில் வின் ஒன்லி 4 out of 10 times. 6 times த ஹவுஸ் வின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேசினோ நடத்துகிற ஹவுஸ் வின்ஸ். அதனால தான் நீங்கள் கேசினோலேருந்து வெளில வரப்போ எப்போதும் உங்ககிட்ட பைசா இருக்காது. பங்குச்சந்தை நீங்கள் கேசினோ மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க, அவங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, புரோக்கர்ஸு, பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் லைக் அவங்க தான் செய்வாங்க பைசா. முதலீட்டாளர்கள் கையில் பைசா வராது. அதை ஒரு கேசினோ மாதிரி யூஸ் பண்ணோம்னா நீங்கள் இந்த இது ஒரு பங்குச்சந்தையை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏர்லி பிளானில் வைக்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு ஆட்டிடியூட். ஏன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வளராமல் இருக்கலாம். அப்போ உங்களுடைய பங்குகளின் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு கம்பெனி மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நிகழலாம், இல்லை வேறு ஒரு ரிஸ்க் வரலாம். இப்போ ஒரு எஜுகேஷன் கம்பெனி இருந்தது, ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கம்பெனி இல்லை, வளர முடியல, பல விதமான சிக்கல்களில் மாட்டியிருக்குது. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், பிஸ்னஸஸ் அதிகமான வளர்ச்சிங்கிற பேரில் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் தள்ளி போயிட்டே இருக்கும். 30லேருந்து 40 ஆகும், 40, 50 ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டு ஹாவ் ஆம்பிஷன் டு க்ரோ ஃபாஸ்டர் இஸ் குட், பட் டு டூ இட் இன் த ரைட் மேனர் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய நெளிவு செலவுகளை, இந்த நுவான்சஸ் நல்லா கற்றுக்கணும். இது வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு. ஆஸ் மச் அஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஆன் டேப், skill is not available. Correct. Intelligence is not available on tap. Information is available on tap. இது வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா, வாங்கிடலாம், அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் தெரியணும். உங்களுக்கு தெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் வர்சஸ் அதர்ஸ். இப்போ உனக்கும் ஒரே விஷயம் ஒரே மாதிரி புரிதல் இருக்குன்னா என்னை விட நீங்கள் அதிகமாக பைசா சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய புரிதல் என்னை விட அதிகமாக இருந்தால் தான், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் என்னை விட அதிகமாக இருந்தால் தான் எங்கிட்ட ட்ரேட் பண்ணி நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட்னு வந்துட்டுன்னா நம்மளை விட அதிகமான நிறைய பேர் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் புரியாததுனால டே ட்ரேடிங் பண்ணுவோம், 30 வயசில் ரிட்டையர் ஆகணும். அப்போ தவறான ஒரு இதில் இருக்காங்க. அந்த நோக்கம் சரி,
பங்குச்சந்தை அந்த நோக்கத்தில் போய் இணைக்கிறது தான் தவறுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எஸ்ஐபிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கும் அதோட இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இருக்கிற ஃபண்ட்ஸ் இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 25,000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி தான் இன்னும் இந்த என்டையர் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது இல்லாமல் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஐபிங்கிறது ஒரு பிஹேவியரல் டூல்னு சொல்லுவோம் நாங்கள். இது எதனால் நாங்கள் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு முதலீட்டாளர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கையில் 5 கோடி ரூபாய் வேணும், இப்போ 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 கோடி ரூபா உங்களுக்கு வந்துடும்னு சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட 1 கோடி இருக்கிறது இல்லை. அதனால் எங்கிட்ட இல்லைப்பா, என்னால் இன்வெஸ்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம அவங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணோம்னா, மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கொண்டு வரதுக்கான ஒரு டூல் தான் எஸ்ஐபி. இது நிறைய பேர் புரிந்து கொண்டு ஓவர் லாஸ்ட் 10 years we have seen this big wave of systematic investment planning. இது நமக்கு வர சம்பளத்தில் மாதம் பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட்டோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ போடுற மாதிரி தான். முன்னாடி அது பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸு. இப்போயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு செலவு போக மிச்ச பைசா நம்ம சம்பாதிக்கிறதுலாம் பேங்க்கில் இருக்கும். அந்த பேங்க்லேருந்து இருக்கிற பைசாவில் ஒரு பகுதியை எடுத்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை இது இட்ஸ் ஒன்லி நவ் இட் வில் கோ ஃபார் அ லாங் டைம், இட் வில் நாட் ஸ்டாப். பிகாஸ் இதோடைய பெனிஃபிட்ஸ் இப்போ புரிஞ்சிட்டாங்க, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இது பீப்புள் ஆர் நவ் இன்வெஸ்டிங், யங் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஜாயினிங் த ஒர்க் ஃபோர்ஸ். எஸ்ஐபிங்கிறது இப்போ அது ஒரு தனி முதலீடு மாதிரியே வச்சுக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே அது இல்லை. எஸ்ஐபிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோட தனி வேறு ஏதோ ஒரு போல இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. எஸ்ஐபி இஸ் இன்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஆஃப் யர் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈவன் இன் அ ஸ்டாக். ஒரு நல்ல கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாதம் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. உங்களுக்கு எப்போல்லாம் பைசா இருக்கும் அந்த கம்பெனி, ஏன்னா நீங்கள் 10-20 வருடங்களுக்காக வாங்குறீங்க அந்த கம்பெனி. ஸோ ஐ ஃபீல் தட் எஸ்ஐபி ஆஸ் அ ஃபினாமினா will continue for many years. நடுவில் சில பின்னடைவுகள், some people may think இது இப்போ டெம்பரரியாக நிறுத்திடலாம் எஸ்ஐபி அப்படின்னு நிறுத்தலாம். பட் எனக்கு இன்னும் திரும்பி அது வந்துடும் தான் தோணும். ஓகே, இன்னொரு சிஓ பார்த்துருந்தேன். அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு 3 மாதத்துலேயே எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு 2 வயசு ஆகும்போது அவங்களோட கார்பஸ் ஃபண்ட்ஸ் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட்லி எஸ்ஐபி அது தமிழ்லேயே சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இது, சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போ எஸ்ஐபி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் SWP. சிஸ்டமேட்டிக்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ மொத்த அமௌண்ட்டையும் ஒன்றா எடுக்காமல் உங்கள் செட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த் ஆன் மந்த் ஒரு செட் அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி மறுபடியும் இதோடைய இது தாத்பரியமாக அண்டர்லைங் ஃபண்டமெண்டல் என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண சேவிங்ஸ் பண்ண எல்லா பைசாவும் நமக்கு இன்றைக்கி தேவையில்லை, மாத செலவுகளுக்கு தேவை. அந்த செலவுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வளரணும். இந்த இன்டர்வீனிங் பீரியட் த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ. அதுதான் அந்த கான்செப்ட். யூ டோன்ட் டிஸ்டர்ப் த க்ரோத் ஆஃப் த அண்டர்லைங் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு கொண்டு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த SWPங்கிற கான்செப்ட். இதை அரசு பணிகளில் இல்லாதவங்களுக்கு, ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் கான்செப்ட் கிடையாது. அவங்களுக்கு மாத செலவுகளுக்கெல்லாம் இப்போ SWP தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டூல். ஸோ நாங்களே கூட சுந்தரம் மியூச்சுவல் கூட ப்ராஸ்பெரிட்டி எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி வேறு ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறோம். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் SWP ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே ஃபண்ட்ஸ்லேருந்து இல்லை வேறு ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்டு. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு எங்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குன்னு தெரியுது, எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு ஐடியா கிடைக்கிது அவங்களுக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, த ஃபீலிங் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபினான்ஷியல் பைசா அக்கௌண்ட்டில் இருக்கிறதுங்கிறது ஒன்று. டூ யூ ஃபீல் செக்யூர் அபவுட் த மணி தட் யூ ஹேவ்? நமக்கு தேவையான சமயத்தில் நமக்கு அந்த பைசா நம்ம கையில் கிடைக்குமா, மாத செலவுகளுக்கு அந்த பைசா கிடைக்குமாங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு லேண்டில் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம். இப்போ எனக்கு மாத செலவுக்கு எனக்கு பைசா ஒன்று பார்சலாக லேண்டை விற்க முடியாது. சின்ன பார்சல் ஒட்டுமொத்தமாக விற்கணும், அப்புறம் அதை செலவு பண்ணணும். விற்க முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த லேண்டை நம்பி எங்கேயாவது கடன் வாங்கணும். இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த SWPங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம்.
நைஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன? நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? என்னுடைய 65% to 70% சொந்த சேவிங்ஸ் எல்லாமே இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான், இந்தியன் ஃபண்ட்ஸ் தான். அதுவும் நானே மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு சிம்பிள் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணுறதில்ல, தேவையில்லைன்னா. சில சமயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா த ஃபண்ட் மேனேஜர் கோஸ் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், யூ டோன்ட் ஒரி அபவுட் இட், தே வில் கம் பேக் அப்படிங்கிறது. ஸோ நான் ரிடம்ஷன் ரிடீம் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய 70%, 65% ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது இந்தியன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். அது தவிர்த்து சில ஸ்மால் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் இருக்கிற வீட்டை தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வச்சுருக்கேன். நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. சிலருக்கு அதுக்கெலாம் நிறையா விருப்பம் இருக்குது, அது தவறுன்னு சொல்லலை. எனக்கு லிக்விடிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்சனலி ஐ வேல்யூ லிக்விடிட்டி ஆஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா இன் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எப்போ நமக்கு பைசா தேவைப்படுதோ அப்போ இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ? கரெக்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ மற்றவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. So I feel real estate is less liquid, but people who have got enough money, they can always look at real estate as this thing. அப்புறம் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஹெட்ஜிங். அதை ஒரு சில சமயம் நம்ம எப்படி எக்கானமி எப்படி டேர்ன் ஆகும், இப்போ கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை வேறு மாதிரி சுச்சுவேஷனில் சில சமயம் கோல்டு வில் பி a good protector of your wealth. It can provide you the stability. அதுக்கும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ மெயின் இதில் என்ன என்னுடைய இதுன்னா டைவர்சிஃபை யுவர் பெட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். தட் இஸ் டோன்ட் புட் எவ்ரி திங் இன் ஒன். தோ என்னோட 65-70% ஈக்விட்டியில் இருந்தாலும் ஐ ஸ்டில் திங்க் இட் இஸ் ஓகே. ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிஸ்க். இஃப் யூ ஆர் ஸ்லைட்லி ரிஸ்க் அவர்ஸ், யூ ரெடியூஸ் த ப்ரொப்போர்ஷன். இவங்க நான் அந்த ப்ரொப்போர்ஷன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனால் ஸோ ஈக்விட்டி, ஃபிக்ஸ்ட் இன் த பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு பிரித்து போடணும். ஸோ தட் எல்லாமே ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி மேலேயும் போகாது கீழேயும் போகாது. டைவர்சிஃபிகேஷன் கிவ்ஸ் யூ அ கான்ஃபிடென்ஸ் தட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு ஜீரோ. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ போகாதுங்கிற நம்பிக்கை தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்வெஸ்டே செய்ய மாட்டோம். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? when you have diversified your risks. டைவர்சிஃபை பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் போட்டோம்னா, ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன், ஒரு ரிஸ்க் தான். அது பயங்கர ரிஸ்க். அப்போ அது நம்ம வில் நாட் பி சேஃப். அது ரிஸ்க் ஆஃப் ரூயின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யுவர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வில் பி ரூயின்ட். அந்த ரிஸ்க் ஆஃப் ரூயின் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணும். இது என்னுடைய ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். ஹவு டு யூ மினிமைஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் ரூயின்? What are the methods that you follow? Okay. So என்னோட கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, somewhere stick to the basics, right? Understand உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம். Be careful of your spending. Look for long term. Short term successum கிடையாது, short term returnsum ரொம்ப நாள் இருக்காது. And diversify your funds, right? இதெல்லாம் என்னோட சின்ன டேக்அவேஸ். And always ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணும். even if it's not doing well, give it some time. I will add also one more thing. I'll add, don't look at stock market like as a casino, trading place or a casino. Yeah, a casino. It's very important. Right. You add that fifth to your learning. எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு இந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு ஐ ஹாவ் ஜீரோ சேவிங்ஸ், ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ஆஃப்டர் திஸ். ஸோ அவர் வந்து ஒரு மரம் வளர்க்குற மாதிரின்னு சொல்லுவார். ஸோ நீ தான் அந்த தண்ணி ஊற்றுறது தான் உன் வேலை, அந்த மரம் தானாக வளரும். அதுக்குன்னு சில பேர்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அது வளர்ந்து வரும்போது மொத்தத்தையும் பிடிங்கிடவும் கூடாது. உனக்கு ஒரு பழம் தான் தேவைன்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். வேணும்னா எடுத்து வேற யாருக்காக கொடு. Very well said, very well. That's how he looks at. No, one good thing about our one this investment is you don't have to wait that long. Like a mango tree or this thing. உங்கள் லைஃப்லேயே மேங்கோ சாப்பிடலாம். கரெக்ட். If you invest in stocks, good mutual funds, the benefit is you don't have to wait for very long. There are lots of studies பண்ணியிருக்காங்க. Within 5 years, 7 years, the returns that you make will start to show up as in your investments, and you can enjoy that fruits of your own patience. I would call it not fruits of investments. நீங்கள் பொறுமையாக வெயிட் செய்ததுனால அதோடைய பெனிஃபிட்ஸை ஒரு 5 to 7 years இல்லை நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் டு என்ஜாய் இட்.
apple, there may be good trees that will give you the fruits by that time. But investment is that way is a fairly robust venue for making money. உங்களை மாதிரி ஒருத்தர் ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவரோட கரியரை அவர் எங்கே படிக்க ஆரம்பிக்கணும்? So one is to equip yourself with the academic knowledge. இந்த ஃபீல்டில் வந்துட்டு இது பாதி சயின்ஸ் பாதி ப்ராக்டிஸ். இட்ஸ் லைக் நான் சொல்லுவேன் டாக்டர், லாயர், ஆக்டர், மூவி மாதிரி தான், ஆக்டர்ஸ் மாதிரி தான். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவாங்க. புக்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் நிறைய விஷயம் சொல்லித்தரவும் மாட்டாங்க, நீங்களாக கற்றுக்கிறது தான். பட் அது முதல்ல எது கற்றுக்கணும் அதை முதல்ல படிச்சிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹவு டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனிங்கிறது என்ன, ஒரு செக்டருங்கிறது என்ன, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஹவு டு இப்போ உங்கள்கிட்ட 2 ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா விச் கம்பெனி இஸ் அ ஸ்ட்ராங்கர் கம்பெனி, விச் கம்பெனி இஸ் அ வீக்கர் கம்பெனிங்கிறது உங்களால் சொல்ல தெரியணும். அந்த வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு 2 ஆனுவல் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தோம்னா இந்த 2 அனலைஸ் பண்ணி திஸ் இஸ் ஸ்ட்ராங், திஸ் இஸ் வீக்குங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும்? எக்கனாமிக்ஸ் கற்றுக்கணும், அக்கௌண்டன்சி கற்றுக்கணும், காமர்ஸ் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் செட்ஸ் வந்துடும், நாலேஜ். இதெல்லாம் நம்ம கற்றதுக்கப்புறம் தென் யூ ஹேவ் டு லுக் அட் successful investors globally, locally. What is it? Because now no longer it is knowledge alone. உங்களை மாதிரி knowledgeable thousands and thousands of people are there in the market. அவங்களுடைய behavior. Now that we come to the second aspect of investment, which is mastering the behavior of the market. So we call it behavioral finance or behavioral economics னு சொல்லுவோம். இது இந்த எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போகும், அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் இட், அந்த சுச்சுவேஷன் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. இஃப் ஐ சி சம் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக், கேன் ஐ கன்வெர்ட் இட் இன் டு அ அட்வான்டேஜ் ஃபார் மீ? தட் மீன்ஸ் யூ ஷுட் நோ த சைக்காலஜி ஆஃப் த மாஸ், த பிஹேவியர் சைக்காலஜி ஆஃப் த மாசஸ். இது வந்து மார்க்கெட், இது வந்து புக்ஸில் ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்க. இருக்குது இப்போ நிறைய பேர் டேனியல் கானமன் மாதிரியான ஒரு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், ரிச்சர்ட் தாலர், இவங்கெல்லாம் என்ன இருக்காங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட்ஸ், இதெல்லாம் அதை படித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டை பற்றி எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். தேர்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கோ, அதாவது ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடிக்கணும். எஸ். ஸோ டோன்ட் பி ஹெசிடன்ட் டு இன்வெஸ்ட். So take your, it doesn't matter, if you don't like mutual funds, go and invest in a company. நம்ம தின வாழ்க்கையில் எத்தனையோ கம்பெனிஸ் பார்க்குறோம், எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்குறோம். விச் கம்பெனி இஸ் மேனுஃபேக்சரிங் தட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்? இட்ஸ் கால் காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்னு ஒரு புக் எழுதிருக்கு. நம்ம தின வாழ்க்கையில் நிறைய கம்பெனிகளை நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம், நிறைய பிஸ்னஸஸ் நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசிச்சு, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஹூ மேக்ஸ் திஸ் மைக், who makes this camera, maybe I should buy that stock அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே நம்மக்கிட்ட 20 ஐடியா கிடைச்சிடும். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணணும் எல்லோரும். இது நம்ம வேர் டிரைவிங் அ ஸ்கூட்டர், திஸ் ஸ்கூட்டர் இஸ் நைஸ், ஹூ மேனுஃபேக்சர்ஸ் இட், கோ அண்ட் லுக் அப் தட் கம்பெனி, அதோடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைக் டேக்கிங் த பிளஞ்ச். திஸ் இஸ் த தேர்ட் ஆஸ்பெக்ட். ஆல் த 3 ஆர் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அகாடமிக்லி எக்யூப்பிங் யுவர் செல்ஃப், behaviorally understanding the market and taking the plunge. Nice. Okay sir. So இப்போ நீங்கள் சில புக்ஸ் மென்ஷன் பண்ணீங்கல்ல, the books that you love the most. So like I said, academic books are mostly standard. I like the behavioral books, to be honest. ஏன்னா அதுதான் எனக்கு காலேஜில் சொல்லித்தராத விஷயங்கள். அதில் வந்துட்டு இந்த ரீசெண்ட் டயத்தில் அஃப்கோர்ஸ் நிக்கோலஸ் நாசிம் தாலேப் அப்படிங்கிற நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஃபூல்ட் பை ரேண்டம்னஸ், பிளாக் ஸ்வான், ஆன்டை ஃப்ரெஜைலிட்டி அப்படின்னு நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த 3 புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஆன்டை ஃப்ரெஜைலிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் புக். இது என்னென்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் என்கவுண்டர்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா, ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா, காய்ச்சல்லேருந்து நம்ம வெளிப்பட்டு வர்றப்ப உடம்பு வீக்காக இருக்கும். பட் த ஆக்சுவல் இம்யூனிட்டி சிஸ்டம் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் பிகாஸ் இட் இஸ் ஏபிள் டு சஸ்டைன் த அட்டாக் ஆஃப் அ virus or a bacteria. So what they say, you have become stronger post your fever.
That is called anti-fragility. The event happens, a risky event happens, and you come out of the event stronger. Any investment should be like that. Any company, when it goes through a tough time, it should be coming out of that tough time on the other side, not weaker, but stronger. This concept is called anti-fragility. அந்த புக்கில் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது இவர் இந்த ஒரு ஆத்தர். அதே மாதிரி டேனியல் கானமன் அவருடைய பிஹேவியரல் திங்க் ஃபாஸ்ட் திங்க் ஸ்லோ அப்படின்னு. மால்கம் கிளாட்வெல், அதாவது இனோவேட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் எக்கனாமிக்ஸ். அவர் டிப்பிங் பாயிண்ட், அவுட்லயர்ஸ் அப்படின்னு புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. தட் இஸ் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. அதை ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை. அண்ட் அதுலேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறோம். உலகம் இப்படி தான் இயங்குது, இந்த ஏரியாவில் ஏன் இவ்வளோ மக்கள் அதிக வயசு வாழறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபேக்ட் அவருக்கு கிடச்சிது. இந்த ஜாகிரஃபியில் பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர். எதனால் அவங்க அதிகம் வாழறாங்கிறதுக்கு அனாலிசிஸ் பண்ணுறாரு. தென் அதை ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணுறாரு, ஒரு நாலேஜாக. அவுட்லயர்ஸுங்கிற புக்கில் அதை பற்றி எழுதுறாரு. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குது. தெர் ஆர் பீப்புள் ஹூ கான்சிஸ்டன்ட்லி மேக் ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஒய் டு தே மேக் அப்படின்னு நம்ம போய் அனலைஸ் பண்ணோம்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் தெரியும், ஃபிலாசபி தெரியும். ஸோ இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பற்றி நசேம் தாலேப், ரிச்சர்ட் கானமன், டேனியல் கானமன், ரிச்சர்ட் தாலர், மால்கம் கிளாட்வெல். ஆஃப் லேட் ஒரு நைஸ் புக் ஃபார் பிகினர்ஸ் இருக்குது, மார்கன் ஹவுசலோடைய Psychology of Money, correct. Morgan Housel's Psychology of Money. This is for beginners. I introduce the concept of money very well. What is money? What is being wealthy means what? Being rich na enna, wealthy na enna. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான புக்ஸ் படித்தோம்னா ஐ திங்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, வாண்ட் பி இன்வெஸ்டர்ஸ் ஹூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரிசெஷன் நடந்துட்டு இருக்கா இல்லையா, வருமா? ஒருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. What is your take? Economic growth across the world has slowed down. நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு, யூஎஸ், யூரோப் பார்த்தோம்னா ஜிடிபி growth இஸ் வெரி ஸ்லக்கிஷ்னு சொல்லலாம். சைனாலேயுமே கடந்த 20 வருடங்களாக இருந்த growthக்கு இப்போ இருக்கிற growth கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஜப்பான், கொரியா and other markets we are seeing sluggish growthness only. There are various reasons. அதில் one is indebtedness, அதாவது கடன், government and consumer loan as a percentage of their income has gone to all time high. அது அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறது அந்தந்த எக்கானமிஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க. மீள முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அது ரிசெஷன் ஆர் தேக்க நிலை ஆர் நெகட்டிவ் க்ரோத் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல், இந்த கடந்த 30-40 வருடங்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாலிசி மேக்கர்ஸ் நவ் ஆர் மோர் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு ரிஸ்க் வரத்துக்கு முன்னாடியே அதை எப்படி தடுக்க முடியுங்கிறத இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ரிஸ்க் வராமல் முடியும். அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா அனாலிசிஸ், ட்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போய் நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ், இன்டென்சிட்டி, இந்த நாலேஜ் தட் வி கெட், அதெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால ரெகுலேட்டர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் வெரி ஹைப்பர் சென்சிட்டிவ் to this recession. That is, they don't want their economies to go into recession. Even in the post-COVID in 2022, there are a lot of fears இருந்தது. US will go into a recession அப்படின்னு. இன்னும் வரைக்கும் recession ஆகலை. recessionங்கிறது 2 quarters of negative growth வந்ததுன்னா, எக்கனாமிக் க்ரோத் வந்ததுன்னா recession சொல்லுவாங்க. 2 continuous quarters or 3 continuous quarters of negative growth வந்ததுன்னா அது recession அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வரல. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் பாசிட்டிவ் க்ரோத் தான் இருக்குது எவ்ரி குவார்ட்டர். ஸோ ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோஸ்ட் ஃபியர்டு எக்கனாமிக் கான்செப்ட், பட் ஆஸ் ஆஃப் நவ் த ரிஸ்க் சீம் டு பி லெஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.